ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரும் நலமா இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் இருக்கிறது, அதிர்ஷ்டம் என்னென்ன, அதிர்ஷ்ட நிறம் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான யூனிக்கான ஒரு ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இது வரைக்கும் நமது சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா புதிய வீடியோக்களை உடனடியாக பெறுவதற்கும் உங்களுக்கு சுட புதிய வீடியோக்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக பெறுவதற்கும் உடனடியாக இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டனை மறக்காமல் அழுத்திவிட்டு நம்மோட சந்தாதாரராக மாறிவிடும்படி கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே. வாங்க இன்றைய தின வெள்ளிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம். இன்றைய தினம் நவம்பர் மாதம் 24ஆம் தேதி 2023ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க. மேலும் வாஸ்து நாளாக அமைந்துள்ளது. மேலும் பிரதோஷ வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்குங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடுற நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லாருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது தனுசு ராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த தினம் 5ஆம் இடத்துல ராசி அதிபதி இருக்கிறாருங்க. குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறார். மேலும் அவர் ராசியை பார்த்து கொண்டுள்ளார். 9ஆம் இடம் 11ஆம் இடத்தையும் இங்க பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல சிறப்பான சூழ்நிலை இருக்குங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகுவுடன் சந்திர பகவான் இணைந்து கொண்டு காணப்படுகிறாருங்க. அந்த கிரக சேர்க்கையானது மாலை நேரத்தில் மாறிவிடுகிறது. 4 மணி 18 நிமிடத்திற்கு பிறகு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடன் சந்திர பகவானும் இணைந்து கொள்கிறாருங்க. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நம்ம தனுசு ராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கக்கூடிய யோகமான ஒரு நாள்னு சொல்லலாங்க. அது எதுல நீங்க சாதனை படைக்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களது தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் சாதனை படைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் உங்களது சிந்தனை வளம் காரணமாகவும் கடினமான உழைப்பின் காரணமாகவும் அதிகமான பலன்களையும் நல்ல காரிய வெற்றிகளையும் இன்னைக்கு நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. பிசினஸ் வாழ்க்கை இப்பொழுது உங்களுக்கு சிறப்பாக சாதகமாக அமையும். அதனால வியாபாரிகள் இன்னைக்கு மிகப்பெரிய சாதனையை செய்து உங்கள் தொழிலில் நீங்கள் தான் கிங்குங்கிற அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல சூழ்நிலை உருவாக்கி கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைந்த நாள்கள் இன்றைய தினம். எனவே இன்றைய தினம் கெத்தான ஒரு நாளாக நல்ல மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. புதிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு அறிமுகமாகிறதுனால அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க. அனைத்து விதமான விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் இன்னைக்கு காத்திருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட சண்டை சச்சரவுகள் இல்லாமல் அமைதியான முறையில் பொழுது கழிப்பாங்க. அதனால குடும்ப வாழ்க்கையில் அமைதி உங்களுக்கு அதிகமாக காணப்படும். நல்ல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரம் நிமித்தமான யோசனைகள் புதிதாக நிறைய உருவாகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அந்த யோசனைகள் மூலமாக மிகப்பெரிய வளர்ச்சி தொழிலில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எனவே நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. கவர்மெண்ட் வகையிலும் உங்களுக்கு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறது. கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு தேவையான ஆதரவு உண்டுங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு மற்றும் மதிப்பு கூடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. சில பேர் டிரான்ஸ்ஃபர் வாங்கணுங்கிற எண்ணங்கள்லாம் இருந்தது அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இடமாற்றத்தை பற்றி இன்னைக்கு யோசிக்க கூடாதுங்க. அதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் எப்பாடுபட்டாவது நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி ஒரு கெத்த காட்டக்கூடிய சூழ்நிலை சூப்பராக இருக்குங்க. அதனால நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றி மகிழக்கூடிய யோகம் மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. உங்க வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பழுதுகள் எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்தையுமே சீர் செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கிறதுனால அதன் மூலமாக ஒரு நிம்மதி பெறுவீங்க. நீங்கள் உங்களது சொந்த பந்தங்கள் மூலமாக அவர்களை சந்திப்பதன் மூலமாக அதிகமான ஆனந்தத்தை இன்றைய தினம் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே உறவுகள் சந்திப்புகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தம் உங்களுக்கு வேற லெவலில் அளப்பரிய அளவில் இன்னைக்கு அமையும். அதுவும் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தருங்க. மனசில் இருக்கக்கூடிய வருத்தங்கள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு அது ஒரு காரணமாக அமையலாம். இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல், வேற லெவலில் நல்ல ஒரு ஒற்றுமை உங்களது காதலருடன் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்க காதலர் உங்கள் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரு, எந்த அளவுக்கு உங்களை லவ் பண்றாரு அப்படின்றத இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கும். அதனால காலம் முழுக்க லைஃப் முழுக்க உங்க காதலர் உங்க கூட எவ்வளவு அன்பா இருப்பாரு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிறது மூலமாக உள்ளம் பூரித்து போகும். ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையும் உங்கள் காதல் வாழ்க்கை உங்களுக்கு இன்னைக்கு அமைத்து தரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் குடும்பத்திலிருந்து பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள் சந்தித்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை மாதிரி அப்பாவித்தனமான நடவடிக்கைகள் மூலமாக இன்றைய தினம் உங்களது குடும்ப பிரச்சனைகளை ஈஸியாக சால்வ் பண்ணிக்க முடியுங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் சேவிங்ஸில் கொஞ்சம் ஆர்வம் உங்களுக்கு இயல்பாகவே பெருகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் தகராறு செய்யக்கூடாதுங்க. யாரு கூடயும் போய் வம்பு தும்புக்கெல்லாம் நீங்கள் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய பகைவர்களுடைய எனிமியுடைய லிஸ்ட் இன்னைக்கு பெருசாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. யாரு கூடவும் தகராறு வேண்டாங்க. தேவையில்லாத வார்த்தைகளாக இன்னைக்கு பேசாதீங்க. மேலும் தேவையில்லாத நடவடிக்கைகளை இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடாது. அதனால உங்களுடைய எனிமி லிஸ்ட் பெருசாயிடும். பின்னாடி அதனால நீங்க வருத்தப்படுவீங்க. அந்த அளவுக்கு
சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் பண்ணியிருப்பீங்க. ஆனா அது பெரிய கோபமாக மத்தவங்களுக்கு தெரியும். அது உங்க மேல காட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, நீங்க அமைதியாக இருக்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. தகராறுகள் எல்லாமே நீங்க தவிர்த்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக அமையுங்க. இன்றைய தினம் சேவிங்ஸ் குறித்த திறமைகள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால, சேமிப்பு குறித்த விஷயங்களை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாம். பெரிய பெரிய நில பேரங்களை எல்லாம் இன்னைக்கு பேசி முடிப்பீங்க. அந்த அளவுக்கு பெரிய ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்க அசைய சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்கள்ல நீங்க சிறப்பாக உங்களுக்கு சாதகமாக முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க. இப்பொழுது நீங்கள் வசீகரமாக இருக்கிறதுனால, ஒரு காந்த சக்தி போல எல்லாருக்கும் நீங்க நடுநிலைமையாக இருந்து, எல்லாருமே உங்களை சுத்தி வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஒரு மதிப்பை நீங்க பெற முடியுங்க. ஏன்னா அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம், மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கு உங்களது வாழ்க்கை துணை சில வெகுளித்தனமான செயல்பாடுகள் செய்வாருங்க. அதன் பார்க்கும்போது உங்களுக்கு அதிகமான ஆனந்தமும், நல்ல ஒரு சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு சந்தோஷமான, ஆனந்தமான இல்லற வாழ்க்கையை மிகுந்த ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் உங்கள் உடன் பிறந்தவர்களுடன் இருக்கக்கூடிய அந்த சண்டை சச்சரவுகளை அகழ்வதற்கு சாமர்த்தியமாக நீங்கள் சவால்களை எல்லாம் சமாளிப்பீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக உறவுகளை பேணி பார்க்கக்கூடிய நல்ல ஒரு ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு திறமை அதிகரிக்கீங்க. உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதுக்கு நீங்க விவேகமாக, சாமர்த்தியமாக செயல்பட்டு நீங்க சிறப்பான நன்மைகளை பெற முடியும். குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தரையும் அனுசரித்து போங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக அமைங்க. உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா அதுக்கு முன்னுரிமை கொடுத்து அதெல்லாம் சரி செய்திட முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். மிகச்சிறப்பான நல்ல தொழில் சாதனைகளை அமைத்துக் கொள்ளக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அற்புதமான ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் கூட இன்னைக்கு சொல்லலாம். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. பச்சை நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய தினம் நீங்கள் நம்பர் 7 7ஆம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நம்ம தனுசு ராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் உங்களுக்கு புதிய புதிய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா புதிய நபர்கள் அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும். சுபகாரிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்களை சிறப்பாக கைவிடக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நீங்கள் இன்னைக்கு சிறப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டில் கெட்டி மேலே சத்தம் அலங்கிறது மங்களவாத்தியம் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு நண்பர்களே. ஸோ அற்புதமான ஒரு நாள், அறிமுகங்கள் நிறைய கிடைக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூடக்கூடிய ஒரு நாள், சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாளுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடும் போது அதிகமான செல்வாக்கு, கெத்து நீங்கள் காண முடியுங்க. கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை இன்னைக்கு நீங்கள் சலுகைகள்லாம் இன்னைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அது சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய வகையில் வியாபாரத்தில் அதிகமான ஃபோக்கஸ் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிந்தனை வளம் பெருகக்கூடிய ஒரு யோகம் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு இருக்கிறது. தேவையான ஆதரவுகள் உங்களுக்கு பொது வாழ்க்கையிலும் கிடைக்கும், கவர்மெண்ட் வழியிலும் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உத்திராடம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கி மனம் லேசாகக்கூடிய, வருத்தங்கள் குறையக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உங்கள் வண்டி வாகனங்கள் இருக்கக்கூடிய பழுதுகளை நீங்கள் சரி செய்து இயக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சொந்த பந்தங்கள் மூலமாக நீங்கள் அவர்களை மீட் பண்ணுவதன் மூலமாக சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம். கவலைகள் மறையும் நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.